தனுசு, வாழ்க்கை தலைகீழாக மாறும். அப்படி என்னங்க மாறப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். 12 வருஷம் கழிச்சு இந்த ஒரு கிரகத்தின் மாற்றத்தினால உங்க வாழ்க்கையில பல திருப்பு முனைகள் ஏற்பட போகுதுங்க. நான் ஒன்னொன்னா சொல்றேன், லிஸ்ட் உங்களுக்கு அப்படியே அடுக்குறேன், ஒன்னொன்னா நீங்க கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் நீங்க பார்க்கும்போது நிச்சயமா என்னென்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா அந்த கிரகம் யாரு அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். மேல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ நீங்க அனுப்பி வைக்கலாம். நீங்க என்ன ராசி, என்ன நட்சத்திரத்துல பிறந்த அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களோட ஃபேவரட் வேதிக் அஸ்ட்ராலஜர், டாரோ கார்ட் ரீடர், அண்ட் இது உங்களோட வீனஸ் அஸ்ட்ரோ. டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு நம்ம பாத்துடலாம். இந்த டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில 3 கிரகங்கள் அமர்ந்திருக்காங்க. அதுல குறிப்பா யார் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, தனுசு ராசியில இப்போ இந்த டிசம்பர் மாதம் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் சூரியன், சுக்கிரன், செவ்வாய். சோ இந்த 3 கிரகங்களும் உங்களுடைய ராசி மேல அமர்ந்திருக்கிறாரு. இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் இந்த வீடியோவோட தொடக்கத்திலேயே சொன்னேன், உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 12 வருஷம் கழிச்சு அவருடைய சொந்த வீடு, அதாவது அவருக்கே உரிய ஒரு ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறாரு. அதுதான் கடக ராசி. கடக ராசியில அவர் எப்பயுமே உச்சம் அடைவாரு. அதுவும் இந்த ஒரு அதிசயமான ஒரு நிகழ்ச்சி ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். ஆனா பாருங்க, இந்த வாட்டி என்ன தெரியுமா ஒரு அதிசயம் நடந்திருக்கு. ஒரு 5-6 மாசத்துலயே அவர் கடகராசிக்கு வந்துட்டாரு. அதுதான் பெரிய அதிசயம். இது வரைக்கும் இல்லாத ஒரு அதிசயம்னு ஒண்ணு இருக்கும்ல. ஒரு கிரகம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு கடந்து போகும். ஆனா குரு பகவான் பாருங்க, உங்களுடைய ராசிநாதன் ஜஸ்ட் ஒரு 6 months கேப் தான். அவர் மிதுன ராசியில இருந்தாருங்க. இந்த மே மாசம் இந்த வருஷம் மிதுன ராசிக்கு வந்தாரு, ரைட்டா? அதே குரு பகவான் பாத்தீங்கன்னா அக்டோபர் 18th கடகராசியில உச்சம் அடைறாரு. இது நம்ம யோசிக்கவே முடியல இந்த விஷயத்த. எப்படி இது இவ்வளவு சாத்தியமா, கடவுளால இவ்வளவு ஃபாஸ்டாவும் நகர முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு அது சாத்தியப்படாத ஒரு விஷயமாச்சு. எப்படி நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் அப்படின்றது ஃபுல் பெனிஃபிக்குங்க. அதாவது அவர் அதீத சுபத்துவம் வாய்ந்த ஒரு கிரகம். அதாவது 9 கிரகங்கள் இருக்கு நம்மளுடைய ஜோதிடத்துல, உங்களுக்கு அது தெரியும். அதுல இந்த குரு பகவான் என்பவர் அதீத சுபத்துவம் வாங்கியவர். அவர் மிதுன ராசியில இருந்து கடகராசிக்கு அவருடைய உச்சம் பெறக்கூடிய ராசியில அமர்வது அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு தாங்க பல திருப்பு முனைகளை கொடுக்கும். சரி, அவர் அமர்ந்திருக்கிறாரு, ஓகே, என்ன பண்றாரு இந்த மாதம், அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மாதத்துல அவர் வக்ர நிலையில இருக்காரு. அதாவது இந்த மாதத்துல எப்படி இருக்காருன்னா, கடக ராசிக்கு உச்சம் அடைஞ்சிட்டாரு, இருந்தாலும் அவர் வக்ரமா தான் இருக்கிறாரு. இந்த வக்ர நிவர்த்தி எப்ப நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மார்ச் மாதம் 12ஆம் தேதி இந்த வக்ர காலங்கள் முடியுது. அது வரைக்குமே அவர் கடகராசியில இருக்காரு. இந்த மாதத்துல உங்களுடைய ராசிகளுக்கு 3 கிரகங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். உங்களுடைய ராசியில இருந்து 4ஆம் பாவத்துல சனி அமர்ந்திருக்கிறாரு. உங்க ராசியில இருந்து 3ஆம் இடத்துல ராகு அமர்ந்து, உங்க ராசியில 9ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்காங்க. இதுதாங்க கோச்சார நிலைகள் இந்த மாதிரி ஒரு அம்சத்துலதான் இருக்கு. இப்போ இந்த குரு பகவான் என்ன பண்றாருன்னா, உங்களுடைய 12ஆம் வீட்டை பாக்குறாரு. உங்க ராசிநாதன் வக்ர பார்வையா என்ன பண்றாரு, உங்களுடைய 12ஆம் வீட்டை பாக்குறாரு. எங்க இருந்து? 8ஆம் வீட்டுல இருந்து பாக்குறாரு. அதே குரு பகவான் 8ஆம் வீட்டுல இருந்து உங்களுடைய 2ஆம் வீடு, ராசிக்கு 2ஆம் வீட்டை பாக்குறாரு. அதே குரு பகவான் உங்களுடைய 8ஆம் வீட்டுல இருந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டை பாக்குறாருங்க. இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, 12ஆம் இடம் அப்படின்றது அயன சயன மோட்ச விரயஸ்தானம். குரு பகவான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 7ஆம் வீட்டுல இருந்தாரு. பெருசா எந்த ஒரு பெரிய நன்மைகளும் செய்ய முடியல, அதுதான் உண்மை. கடந்த ஒரு 5-6 மாதமா அவரால் பெரிய நன்மைகளை உங்களுக்கு செய்ய முடியல. ஏன்னா அவர் ஸ்ட்ரென்த் கிடையாது, அவர் உச்சமாவும் கிடையாது, ஆட்சியாவும் கிடையாது. புதனோட வீடு, அதுவும் நட்பு வீடுன்னு நம்மள சொல்லிட முடியாது. நட்பு வீடு அப்படின்றது குரு பகவானுக்கு செவ்வாயோட வீடுகளும், சூரியனோட வீடுகளும், சந்திரனோட வீடுகளும்
நட்பு வாய்ந்த வீடுகள். ஆனா மிதுனத்துல பெரிய நன்மைகள் அவர் செய்யல. ஆனா இப்ப பாருங்க, அவர் சந்திரனோட வீட்டுக்கு வந்திருக்காரு. சந்திரனோட வீட்டுல வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. உங்களுடைய மனநிலைமையிலே நிறைய மாற்றங்கள் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இந்த ஒரு 3-4 மாசம். இந்த டிசம்பர் மாதம் விட்டுருங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதங்கள்ல உங்களுடைய மனநிலைமையே வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா சந்திரன் அப்படின்றது வந்து மனோகாரகன் வந்து சந்திரனை சொல்லுவாங்க. நம்மளுடைய மனசு, நம்மளுடைய எமோஷன்ஸ், இது எல்லாமே வந்து சந்திரன் தான். அப்ப சந்திரனோட வீட்டுல வந்து குரு பகவான் அமைகிறது அப்படின்றது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா நான் வந்து பாக்குறேன். அது மட்டும் இல்லாம அவர் சந்திரனோட வீட்டுல அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டை பாக்குறாரு. 12ஆம் வீடு என்னது? விரயஸ்தானம். ஒரு சுபகிரகம் விரயஸ்தானத்தை பார்க்கும்போது தேவையில்லாத செலவுகளை ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுவார், கட் பண்ணுவார். சுப விரயங்களா அவர் வந்து மாத்துவாரு. உங்களுக்கு இருந்த அச்சம், பயம், எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நீங்க பயந்துட்டு இருந்தீங்களோ, இது பண்ணலாமா வேண்டாமா, ஒரு குழப்பம் இருந்திருக்கும் உங்களுக்குள்ளே, அந்த குழப்பத்தை ஃபர்ஸ்ட் நிவர்த்தி பண்ணிடுவார். சில பேருக்கு தூக்கமே சரியா இல்லாம இருந்தது. கடந்த ஒரு 5-6 மாதமாவே ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிருக்கீங்க. தூக்கமே சில பேருக்கு டிஸ்டர்ப் ஆயிருந்தது. ஆனா இப்போ அவரு தன்னுடைய சுபத்துவம் வாங்கிய 5ஆம் பார்வை உங்க 12ஆம் வீட்டுக்கு பாக்குறதுனால நல்ல ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம் உங்களுக்கு ஏற்படும். 8ஆம் வீட்டுல இருந்து உங்களுடைய 2ஆம் வீட்டை பாக்குறாரு. 2ஆம் வீடு என்னது? சனி பகவானுடைய வீடு. இந்த சனி பகவான் எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து 4ஆம் வீட்டுல போய் அமர்ந்திருக்கிறாருங்க. இதுவுமே ஒரு வகையில நல்ல ஒரு இண்டிகேஷன் தான், சரிங்களா? சோ இந்த டிசம்பர் மாதத்துல நிச்சயமா உங்களுக்கு பைனான்சியலா எந்த ஒரு பிரச்சனையும் அவர் கொடுக்க போறது கிடையாது. பினான்சியலா உங்களுக்கு எந்த ஒரு ட்ரபிளும் இருக்க போறது கிடையாது. ஆஸ் யூஷுவல் உங்களோட லைஃப் வந்து இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு நல்ல ஒரு இன்பமான மகிழ்ச்சியான ஒரு மாதமாவே உங்களுக்கு வந்து அமையுது. இந்த வருடத்தோட கடைசி மாதம் அதுதான். அந்த டைம்ல ஒரு புத்தாண்டு பரிசா உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்றதுக்காக குரு பகவான் என்ன பண்ணிட்டாரு? உங்க 2ஆம் வீட்டையே பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான பார்வை வந்து அவர் இருக்கிற அந்த கடகத்துல இருந்து 4ஆம் வீடு சுகஸ்தானத்தையும் பாக்குறாரு. அம்மாவோட ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு இப்ப வீடு ஏதாவது கட்டிட்டு இருக்கீங்க, வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்கு, நான் லோன் எடுத்து வச்சிருக்கேன், என்னால அதை கட்ட முடியல அப்படின்னா இந்த மாதத்துல அதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு. சில பேர் வந்து கடன் வாங்கி நல்லா பெரிய வீடே கட்டுவாங்க. ஏன்னா வந்து சனி பகவான் குடும்பாதிபதி, 2ஆம் அதிபதி. உங்களுடைய ராசிக்கு மகரமும் கும்பமும் அவர் தான் அதிபதியா வர்றாரு. அவரு 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. சில பேர் வந்து நல்லா ஒரு நிறைய தொகை வாங்கி வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த மாதம் அதுக்கான நல்ல மாதம். நீங்க வந்து தைரியமா ஸ்டார்ட் பண்ணலாம். வீடு சம்பந்தமான விஷயங்கள் நீங்க வந்து தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். சில பேருக்கு கோர்ட்டு கேஸ், லெட்டிகேஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி பிரச்சனைகளுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 3-4 மாசத்துல நிவர்த்தியாகும், சரியாயிடும். இந்த மாதத்துல குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா, லோன் ஏதாவது நீங்க எடுக்கணும்னு ட்ரை பண்றீங்க, லோனே கிடைக்கல, எனக்கு ரிஜெக்ட் ஆகுது, பிரச்சனை வருதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலே போய் உட்கார்ந்து இருக்கிறார். 6ஆம் இடம் என்பது கடன் சம்பந்தமான விஷயங்கள் வந்து 6ஆம் இடம். சோ உங்களுடைய ராசியில வந்து குருவோட வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்களுக்கு லோன் டக்குன்னு கிளிக் ஆகும். ஏன்னா அதே வீட்டுல சூரியனும் இருக்கிறாங்க, அதே வீட்டுல செவ்வாயும் இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு லோன் வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும், ரைட்டுங்களா? ஓவராலா நம்ம பார்க்கும்போது இந்த தனுசு ராசிக்கு இந்த டிசம்பர் மாதத்துல சிறப்பு வாய்ந்த ஒரு சம்பவம் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்றது அதீத சிறப்பு வாய்ந்த சுபத்துவமான ஒரு விஷயம். உங்களுடைய மென்டல் ஹெல்த்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்க மனநிலைமை, அந்த மனநிலைமை ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்க போகுது. உங்களோட விரயங்கள் எல்லாமே கட் பண்ணிடுவாரு. பாசிட்டிவான விஷயங்களை வந்து லைஃப்ல கொண்டு வராரு குரு பகவான் உங்களுக்காக. தேங்க்யூ சோ மச் மக்களை, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. அண்ட் ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணும்போது நிச்சயமா இந்த வீடியோ நிறைய மக்களுக்கு போய் சென்றடையும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னும் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சக ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க.